வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம். கடற்கரை பொது சொத்துகள் குறித்து அரசு முறையான கணக்கெடுப்பு நடத்த வலியுறுத்தல். மீனவ அமைப்பினர் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். சுயமரியாதை சுடர் MA சண்முகம் பிறந்த நாள். புதுவை அரசு சார்பில் மரியாதை. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் கடற்கரை பொது சொத்துகள் குறித்து அரசு முறையான கணக்கெடுப்பு நடத்த கோரி மீனவர் அமைப்பினர் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு கடற்கரை வரைவு மேலாண்மை திட்டங்களை வெளியிட்டு திரும்ப பெறப்பட்டுள்ளது. இதற்கு காரணம் புதுச்சேரியில் கடற்கரை பொது சொத்துக்கள் 612 ஏக்கர் பதியப்பட்டுள்ளன. ஆனால் 551 ஏக்கர் பொது சொத்துக்கள் இன்னும் பதியப்படவில்லை. இதேபோல் காரைக்கால் மாவட்டத்தில் 575 ஏக்கர் பதியப்படாமல் உள்ளது. மீனவர்கள் உரிமைகளுக்கு எதிராகவும் பெரும் முதலாளிக்கு ஆதரவாகவும் மீனவர்களின் பொது சொத்துக்களை தாரை வார்க்க திட்டமிடும் புதுச்சேரி அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து அடுத்த கட்டமாக சட்டம் ஒழுங்கு சீர்கேடும் வகையில் புதுச்சேரியில் போராட்டம் நடத்தப்படும் என்று மங்கையர் செல்வன் தெரிவித்துள்ளார். ஆர்ப்பாட்டத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவரும் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன், திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில முதன்மை செயலாளர் தேவபொழிலன் உள்ளிட்ட ஏராளமான சமூக அமைப்பினர் மற்றும் மீனவ பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். எங்களது சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அண்ணன் சிவா அவர்களுக்கும், ஆமைகள் அல்ல ஊமைகள் அல்ல, ஆமைகள் அல்ல ஊமைகள் அல்ல, அடங்கி போகும் கூட்டமும் அல்ல, அடங்கி போகும் கூட்டமும் அல்ல, சிங்கார வேளர் பாதையிலே புதுச்சேரிக்கான கடற்கரை மண்டல மேலாண்மை திட்டத்தில், அந்த வரைவு திட்டத்தில் 2023ஆம் ஆண்டு புதுச்சேரி அரசால் வெளியிடப்பட்ட அந்த திட்டத்தில் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய கனகசெட்டிக்குளம் முதல் மூர்த்திக்குப்பம் வரை உள்ள 18 மீனவர் கிராமங்களுடைய ஒரு கிராமத்தை கூட அந்த வரைவு திட்டத்திலே காண்பிக்கவில்லை. கடற்கரை வெற்றுக்கடலாக இருப்பதாகவும் அந்த கடற்கரையில் சுற்றுலா வளர்ச்சிக்கான இடங்களை மட்டும் பதிவு செய்திருந்தார்கள். இந்த மோசடி திட்டத்தை உணர்ந்து கொண்டு நாங்கள் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய அனைத்து மீனவர் கிராம பஞ்சாயத்தார்களை திரட்டி இந்த திட்டத்தை மாற்றி அமைக்க வேண்டும், மக்களுடைய பங்கேற்போடு அந்த திட்டத்தை தயாரிக்க வேண்டும், மீனவர் கிராமங்களுடைய பொது சொத்துக்களான படகு நிறுத்தும் இடம், வலை உலர வைக்கும் இடம், மீன் உலர்த்தும் இடம், அதை போல திருவிழா நடத்த சுயமரியாதை சுடர் MA சண்முகம் பிறந்தநாள் விழா புதுச்சேரி அரசு சார்பில் கொண்டாடப்பட்டது. சுயமரியாதை சுடர் MA சண்முகம் பிறந்தநாள் விழா புதுச்சேரி அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் கொண்டாடப்பட்டது. முதலியார்பேட்டை மரப்பாலத்தில் உள்ள அவரது சிலைக்கு சபாநாயகர் செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், துணை சபாநாயகர் ராஜவேலு ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். விழாவில் MA சண்முகத்தின் குடும்பத்தினர் பலர் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து சான்றோர் குல தர்ம பரிபால கிராமணியார் பேரவை தலைவர் புரந்தரதாசன் தலைமையில் நிர்வாகிகள் MA சண்முகம் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். உளவுத்துறை நகராட்சி மீனாட்சிப்பேட்டை ரமணபுரம் அருள்மிகு முத்துமாரியம்மன் திருக்கோவிலில் நடைபெற்று வரும் திருவிழாவில் NR காங்கிரஸ் மாநில செயலாளர் SS அழகு தலைமையில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை நகராட்சி மீனாட்சிப்பேட்டை ரமணபுரம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு முத்துமாரியம்மன் திருக்கோவில் செடல் பிரம்மோற்சவ விழா நடைபெற்று வருகிறது. முன்னதாக கடந்த 17ஆம் தேதி பந்தக்கால் நடுதல் நிகழ்ச்சியும் 20ஆம் தேதி காப்பு கட்டுதல் நிகழ்ச்சியும், அதனைத் தொடர்ந்து சுவாமி இரவு மின் அலங்காரத்துடன் ஒவ்வொரு நாளும் வீதி உலா நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் முக்கிய நிகழ்வாக இரவு சுவாமி முத்துப்பல்லக்கு வீதி உலா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் NR காங்கிரஸ் மாநில செயலாளர் அழகு தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது. சுகுமார், பாலு, அருண்ராஜ், பிரபாகரன், வெங்கடேஷ், மனோஜ், கதிரவன், அருண், முருகசாமி உட்பட கோவில் நிர்வாகத்தினர், ஊர் பொதுமக்கள் மற்றும் வெற்றிவேலா குரூப்ஸ் நண்பர்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். நெட்டப்பாக்கம் பகுதியில் துணை சபாநாயகர் ராஜுவேலுவின் பிறந்தநாள் விழா தொகுதி மகளிர் அணி தலைவர் கௌசல்யா பிரபாகரன் ஏற்பாட்டில் கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் நெட்டப்பாக்கம் தொகுதியில் பல்வேறு இடங்களில் துணை சபாநாயகர் ராஜவேலுவின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக பண்டசோழன் நல்லூரில் துணை சபாநாயகர் ராஜவேலுவின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. நெட்டப்பாக்கம் தொகுதி மகளிர் அணி தலைவர் கௌசல்யா பிரபாகரன் ஏற்பாட்டில் நடைபெற்ற பிறந்தநாள் விழாவில் துணை சபாநாயகர் ராஜவேலு கலந்து கொண்டு
பிறந்தநாள் விழா கேக் வெட்டினார். அவருக்கு மாலை அணிவித்து பொன்னாடை அணிவித்து பிறந்தநாள் விழாவை சிறப்பாக கொண்டாடினர். தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகளும் 500க்கும் மேற்பட்டோருக்கு அசைவ உணவும் வழங்கப்பட்டது. விழாவில் பண்டசோழநல்லூர் கட்சி நிர்வாகிகள் விஸ்வநாதன், ஜெயபாலன், தேவராசு, ஜெயராம், பழனி, சிவா, சிவகுமார், விநாயகம், உதயா, முரளி, மணிகண்டன், கௌதமன், மதன், ராகுல், அன்பு, கவியரசன், ஆறுமுகம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். காராமணிக்குப்பம் நல்லாண்டு மேஸ்திரி வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஏழை மாரியம்மன் ஆலய 74ஆம் ஆண்டு செடல் திருவிழாவில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். புதுவை மாநிலம் காராமணிக்குப்பம் நல்லாண்டு மேஸ்திரி வீதியில் எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ ஏழைமுத்து மாரியம்மன் ஆலயத்தின் 74வது ஆண்டு சாகை வார்த்தல் விழாவில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று நேர்த்திக்கடன் செலுத்தினர். முன்னதாக கடந்த 17ஆம் தேதி காலை மங்கள இசையுடன் கூடிய அனுஜை, விநாயகர் பூஜை, வருண பூஜை, கணபதி ஹோமம், அஷ்டலட்சுமி பூஜை உள்ளிட்ட பூஜைகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து இரவு 7:25 மணி அளவில் கொடியேற்றத்துடன் ஆடி மாத திருவிழா சாகை வார்த்தலுடன் தொடங்கியது. இதன் முக்கிய நிகழ்வாக அம்மனுக்கு சாகை வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் காராமணிக்குப்பம் நல்லாண்டு மேஸ்திரி வீதி பகுதியில் உள்ள பக்தர்கள் கை, கால், முகம் உள்ளிட்ட பகுதிகளில் அலகு குத்தி கொண்டனர். மேலும் சில பக்தர்கள் அம்மனை அலங்கரித்து 4 சக்கர வாகனத்தில் அமர வைத்து முதுகில் அலகு குத்தி கொண்டு எடுத்து சென்றனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை காராமணிக்குப்பம் ஏழை மாரியம்மன் கோவில் விழா குழுவினர் மற்றும் இளைஞர்கள் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். குடியிருப்பு பாளையம் மற்றும் நரம்பை கிராமத்தில் மேம்பாட்டு பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் துவக்கி வைத்தார். ஏம்பலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியான குடியிருப்பு பாளையம் மற்றும் நரம்பை பகுதிகளில் சாலை வசதி மற்றும் வடிகால் வசதி செய்து தரும்படி சட்டமன்ற உறுப்பினரிடம் கோரிக்கை மனு வைத்தனர். அதன் அடிப்படையில் அதற்கான அரசாணை பெறப்பட்டு பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து சார்பில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதி மூலமாக குடியிருப்பு பாளையம் ஜெயம் நகரில் 6,41,000 ரூபாய் செலவில் சிமெண்ட் சாலை அமைப்பதற்கான பூமி பூஜையும், அதனைத் தொடர்ந்து நரம்பை கிராமத்தில் புதிய குடியிருப்பு பகுதியில் 20,94,000 ரூபாய் செலவில் வடிகால் வாய்க்கால் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்கான பூமி பூஜை அந்தந்த பகுதிகளில் நடைபெற்றது. விழாவில் ஏம்பலம் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் சதாசிவம், உதவி பொறியாளர் சுப்பிரமணியன், அந்தந்த பகுதிகளை சார்ந்த கிராம முக்கியஸ்தர்கள், பொதுமக்கள், கட்சி பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். மரக்காணம் அருகே ஞானக்கல் மேடு அருள்மிகு ஸ்ரீ சுயபூத காளியம்மன் திருக்கோவிலில் ஆடி மாத அமாவாசையை முன்னிட்டு தீச்சட்டி எடுத்தல் விழா நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மரக்காணம் அருகே உள்ள ஞானக்கல் மேடு கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சுயம்பு பூதகாளியம்பாள் திருக்கோவிலில் ஆடி மாத அமாவாசையை முன்னிட்டு தீச்சட்டி எடுத்தல் விழா நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டாரத்தை சேர்ந்த 10க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் கலந்து கொண்டு தீ மூட்டி கற்பூரம் ஏந்தி தீச்சட்டி எடுத்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். முன்னதாக பிரம்மதேசம் வெங்கடேசன் குருக்களால் சிறப்பு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பல்வேறு பழங்கள் மற்றும் வாசனை திரவியங்களால் அபிஷேக ஆராதனையும் கலச நீர் அபிஷேகமும் செய்யப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முன்னாள் வானூர் ஒன்றிய பெருந்தலைவர் VMR சிவா தலைமையில் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். இதில் உபயதாரர் திருவண்ணாமலை திருஞான சம்பந்தம் விஜயலட்சுமி குடும்பத்தினர், எறையூர் ரவிச்சந்திரன் புனிதா குடும்பத்தினர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் தலைவர் துருவை முத்துவேல், கிளியனூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் புஷ்பராஜ், கொந்தமூர் தலைவர் சிவகுமார், நல்லாவூர் ஜெயராமன், தேர்குணம் கிருஷ்ணராஜ், முன்னாள் கிராம நிர்வாக அலுவலர் மணிமாறன், பொம்மையார்பாளையம் அன்பரசன், கிளியனூர் ஓட்டுநர் ஏழுமலை, விஜயகுமார், கொந்தமூர் ரகு, ஞானக்கல்மேடு ராஜகுரு, பாண்டியன், ஞானக்கல்மேடு துணைத் தலைவர் புருஷோத்தமன், துருவை உதயகுமார், ஓட்டுநர் வெங்கடேசன், கோவில் பூசாரி லட்சுமி, ஓமிப்பூர் பம்பை முத்து உட்பட சுற்றுவட்டாரத்தை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் இரவு உணவு வழங்கப்பட்டது. குருசுக்குப்பம் தில்லை நாடார் வீதியில் பல ஆண்டுகளாக மின் இணைப்பு இல்லாமல் அவதிப்பட்டு வந்த 15க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு பாஜக தலைவர் ராமலிங்கம் ஏற்பாட்டில் மின் இணைப்பு கொடுக்கும் பணி துரிதமாக நடைபெற்று வருகிறது. புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட குருசுக்குப்பம் தில்லை நாடார் வீதியில் சுமார் 15க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் மின் இணைப்பு இல்லாமல் கடுமையான இன்னலுக்கு ஆளாகி வந்தனர்.
மேலும் மழை மற்றும் வெயில் காலங்களில் மின் இணைப்பு இல்லாமல் அவதிப்பட்டு வந்த இந்த பகுதி மக்கள் மின் இணைப்பு பெற்றுத்தர வேண்டும் என்று முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் பாஜக தலைவருமான ராமலிங்கத்திடம் கோரிக்கை வைத்தனர். பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்ற ராமலிங்கம் மின்துறை அதிகாரிகளிடம் பேசி தனது சொந்த செலவில் குருசுக்குப்பம் தில்லைநாடார் வீதியில் உள்ள 15க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு கம்பங்கள் நடப்பட்டு கேபிள்கள் மூலம் மின் இணைப்பு வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் பணிகள் துரிதமாக நடைபெற்று வருகிறது. இது அந்த பகுதி மக்களிடையே பெரும் வரவேற்பையும் பாராட்டினையும் பெற்றுள்ளது. பல ஆண்டு காலம் மின் இணைப்பு இல்லாமல் தவித்து வந்த தில்லைநாடார் பகுதி மக்கள் பாஜக தலைவர் ராமலிங்கத்தை வெகுவாக பாராட்டி வருகின்றனர். ஆடி அமாவாசையை முன்னிட்டு முருங்கப்பாக்கம் அருள்மிகு அங்காளம்மன் கோவிலில் பால்குடம் ஊர்வலம் நடைபெற்றது. புதுச்சேரி முருங்கம்பாக்கம் அருள்மிகு அங்காளம்மன் ஆலயத்தில் ஆண்டுதோறும் ஆடி அமாவாசை அன்று பால்குட ஊர்வலம் நடைபெறுவது வழக்கம். அதன்படி அங்காளம்மன் கோவில் பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. இதற்காக முருங்கம்பாக்கம் திரௌபதி அம்மன் கோவில் வளாகத்தில் இருந்து புறப்பட்ட பால்குட ஊர்வலம் கொம்பாக்கம் சாலை வழியாக அங்காளம்மன் கோவிலை அடைந்தது. ஊர்வலத்தில் எடுத்து வரப்பட்ட பால் குடங்களை வைத்து அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனைகள் செய்யப்பட்டது. இதில் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு சென்றனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் செய்திருந்தனர். மணவெளி தொகுதியில் தூய்மை பணி செய்யும் தொழிலாளர்களுக்கு சபாநாயகர் செல்வம் சீருடை வழங்கினார். புதுச்சேரி மாநிலம் மணவெளி சட்டமன்ற தொகுதி தவளக்குப்பம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தூய்மை பணி செய்யும் தூய்மை பணியாளர்களுக்கு HR2 நிறுவனத்தின் சார்பாக சீருடைகள் மற்றும் உபகரணங்களை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் அவரது இல்லத்தில் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், இளநிலை பொறியாளர் அகிலன் மற்றும் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள், கட்சி பொறுப்பாளர்கள் மற்றும் HR2 நிறுவனத்தினர் உடனிருந்தனர். வினோபா நகர் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோவிலில் ஆடி திருவிழாவை முன்னிட்டு விளக்கு பூஜை நடைபெற்றது. உழவர்கரை நகராட்சி புதுச்சேரி வினோபா நகர் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோவிலில் ஆடி திருவிழா நடைபெற்று வருகிறது. ஆடி திருவிழாவில் 2ஆம் நாளாக அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம், அதனைத் தொடர்ந்து பிற்பகல் அன்னதானம் நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான விளக்கு பூஜை நடைபெற்றது. விழாவில் திரளான பெண்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கோவில் நிர்வாக அதிகாரி வசந்தகுமார், கோவில் நிர்வாகிகள் நாகமணி, கிஷோர்குமார், ரமா என்கிற சுமித்ரா, சுகுமார், சுபராயன், ராமதாஸ், உமாசுதன், பழனிராஜா, மதிவாணன் உட்பட விழா குழுவினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு பாகூர் பாரதி அரசு மேல்நிலைப் பள்ளியில் மரம் நடும் விழா நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் பாகூர் பாரதி அரசு மேல்நிலைப் பள்ளியில் பிரதமர் நரேந்திர மோடியின் மிஷன் லைஃப் சுற்றுச்சூழலுக்கான வாழ்க்கை முறை தொலைநோக்கு பார்வையுடன் இணைந்து நாடு முழுவதும் உள்ள குடிமக்கள் ஏக் பெட் மா கே நாம் 2.0 பிரச்சாரத்தில் தீவிரமாக பங்கேற்குமாறு மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அழைப்பு விடுத்ததன் அடிப்படையில் ஜூன் 5ஆம் தேதி உலக அளவில் கொண்டாடப்படும் உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு ஜூன் 5 முதல் செப்டம்பர் 30 வரை 10 கோடி மரங்களை நடுவதே புதுப்பிக்கப்பட்ட முயற்சியின் நோக்கத்தின்படி மரம் நடும் விழா சிறப்பாக நடைபெற்றது. இந்த விழாவில் திட்ட ஒருங்கிணைப்பாளர் கிருஷ்ணசாமி வரவேற்புரை வழங்க பள்ளி துணை முதல்வர் சுதா தலைமை தாங்கினார். பள்ளி தலைமை ஆசிரியர் அமளி முன்னிலை வகித்தார். பள்ளி மூத்த விரிவுரையாளர் தனுஷ் திட்டத்தின் நோக்க உரை வழங்கினார். கணித பட்டதாரி ஆசிரியர் சுதா நன்றி உரை வழங்கினார். இவ்விழாவினை பள்ளியின் அனைத்து நிலை ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் மருத்துவர் ராமதாஸின் பிறந்தநாள் விழா பாட்டாளி மக்கள் கட்சியின் நகர தலைவர் தமிழ்ச்செல்வன் ஏற்பாட்டில் முருங்கப்பாக்கத்தில் கொண்டாடப்பட்டது. பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் மருத்துவர் ராமதாஸின் பிறந்தநாள் விழா புதுச்சேரியில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் பல்வேறு இடங்களில் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. இந்த நிலையில் முருங்கம்பாக்கத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் நகர தலைவர் தமிழ்ச்செல்வன் ஏற்பாட்டில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி அன்னதானம் வழங்கி கொண்டாடப்பட்டது. இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக மாநில அமைப்பாளர் கணபதி கலந்து கொண்டு அன்னதானம் மற்றும் இனிப்புகளை வழங்கினார். விழாவில் மாநில ஆலோசகர் லட்சுமணன், நகர செயலாளர் கவுண்டர் செந்தில், மாநில இளைஞரணி செயலாளர் பிரதீப் சேதுபதி, மாநில துணை அமைப்பாளர் JP சிவராமன் மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட குமரகுரு பள்ளம் பகுதியை சேர்ந்த பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை பாஜக தலைவர் ராமலிங்கம் வழங்கினார். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதி முழுவதும் பாஜக தலைவர் VP ராமலிங்கம் தனது சொந்த செலவில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறார். இந்த நிலையில் குமரகுரு பள்ளம் பகுதியை சேர்ந்த பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா
காமாட்சி அம்மன் கோவில் வீதியில் உள்ள ராஜ்பவன் தொகுதி பாஜக அலுவலகத்தில் நடைபெற்றது. விழாவில் பாஜக தலைவர் VP ராமலிங்கம் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு அரிசி, மளிகை பொருட்கள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சிக்கு ராஜ்பவன் தொகுதியின் பாஜக ஒருங்கிணைப்பாளர் நாகராஜன் முன்னிலை வகிக்க முன்னாள் பாஜக மாநில நிர்வாகிகள் ஆனந்த கண்ணன், சாய் சுதாகர், ராயல் சீனிவாச பெருமாள் உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் ராஜ்பவன் தொகுதியை சேர்ந்த பாஜக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் மருத்துவர் ராமதாஸின் பிறந்தநாள் விழா முதலியார்பேட்டையில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் கொண்டாடப்பட்டது. பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் மருத்துவர் ராமதாஸின் பிறந்தநாள் விழா புதுச்சேரியில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் பல்வேறு இடங்களில் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. இந்த நிலையில் முதலியார்பேட்டை போஸ்ட் ஆபீஸ் அருகே பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் மாநில மகளிர் அணி செயலாளர் ராஜேஸ்வரி பெருமாள், ராஜா கவுண்டர் ஏற்பாட்டில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி அன்னதானம் வழங்கி கொண்டாடப்பட்டது. இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக மாநில அமைப்பாளர் கணபதி கலந்து கொண்டு அன்னதானம் மற்றும் இனிப்புகளை வழங்கினார். விழாவில் மாநில பொருளாளர், முகவரி நியூஸ் மண்டல செயலாளர் சிவராமன், நகர செயலாளர் கவுண்டர் செந்தில், இளைஞரணி செயலாளர் பிரதீப், மாநில வன்னியர் சங்க செயலாளர் மணிரத்னம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். போக்சோ வழக்கின் குற்றவாளிகளுக்கு ஆயுள் தண்டனை விதித்து போக்சோ சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பு விதித்தது. செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர் அருகே பாதிக்கப்பட்ட 12 வயது சிறுமி அவரது பெற்றோர்களுடன் வசித்து வருகிறார். 39 வயதான கூலி தொழிலாளி நாகதாஸ் அதே பகுதியில் வசித்து வருகிறார். கடந்த 2018ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 19ஆம் தேதியன்று பிற்பகல் 1 மணிக்கு சிறுமி அவரது அம்மா புடவையில் ஊஞ்சல் கட்டி விளையாடிக் கொண்டிருந்த போது நாகதாஸ் சிறுமிக்கு சாக்லேட் கொடுப்பதாக கூறி அவரது வீட்டிற்கு கடத்தி சென்று சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்துள்ளார். இதுகுறித்து சிறுமி அவரது தாயாரிடம் தெரிவித்த நிலையில் உடனடியாக சிறுமியின் தாயார் மேல்மருவத்தூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து செங்கல்பட்டு போக்சோ நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இந்த நிலையில் வழக்கினை விசாரித்த நீதிபதி நசிமா பானு நாகதாசுக்கு ஆயுள் தண்டனையும் 1000 ரூபாய் அபராதமும் அபராத தொகை கட்ட தவறினால் மேலும் 1 வருட சிறை தண்டனையும் அனுபவிக்க வேண்டும் எனவும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு தமிழக அரசு சார்பில் 4 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் தீர்ப்பளித்தார். ஒலக்கூர் ஸ்ரீ முத்தாலம்மன் ஆலய 8வது ஆண்டு தேர் திருவிழா நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் ஒலக்கூர் ஸ்ரீ முத்தாலம்மன் ஆலய 8வது ஆண்டு தேர் திருவிழாவை முன்னிட்டு மூலவர் ஸ்ரீ முத்தாலம்மன் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். மேலும் மூலவர் ஸ்ரீ முத்தாலம்மனுக்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட உற்சவர் ஸ்ரீ முத்தாலம்மன் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அலங்காரத்தில் காட்சியளித்தார். மேலும் மகா தீபாராதனை, நட்சத்திர தீபம், கும்ப தீபம், சத்திரங்கள் கொண்டு சோடச உபச்சாரம் மற்றும் பஞ்சமுக தீபாராதனை, கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து சிம்ம வாகனத்தில் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரியாக காட்சியளித்த ஸ்ரீ முத்தாலம்மனுக்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டு இரவு வீதி உலா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். மூவேந்தர் மருதம் முன்னேற்ற கழகம் சார்பாக ஊதிய உயர்வு கேட்டு போராட்டம் நடத்தி தாமிரபரணி ஆற்றில் விழுந்து உயிர் தியாகம் செய்த தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு நடைபெற்றது. ஊதிய உயர்வு கேட்டு போராட்டம் நடத்தி தாமிரபரணி ஆற்றில் விழுந்து உயிர் தியாகம் செய்த 17 தியாகிகளுக்கு மூவேந்தர் மருதம் முன்னேற்ற கழகம் சார்பாக அதன் நிறுவன தலைவர் அன்புராஜ் தலைமையில் நெல்லை தாமிரபரணி ஆற்றில் அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு நடைபெற்றது. நிகழ்வில் மூவேந்தர் மருதம் முன்னேற்ற கழகத்தினர் தாமிரபரணி ஆற்றில் இறங்கி போராட்டத்தில் உயிர் நீத்த தியாகிகளுக்கு தாமிரபரணி ஆற்றில் நினைவு தூண் எழுப்ப வேண்டும் என்றும் தமிழக அரசு அவர்களுக்கு அரசு மரியாதை செலுத்த வேண்டும் என்றும் தமிழக அரசை வலியுறுத்தி வீர முழக்கமிட்டனர். தொடர்ந்து தாமிரபரணி ஆற்றில் இறங்கி மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். இதில் மூவேந்தர் மருதம் முன்னேற்ற கழக நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள், மகளிர் அணியினர், இளைஞர் அணியினர் திரளாக கலந்து கொண்டனர். முன்னதாக கோவில்பட்டி சாலையில் எட்டையாபுரம் அமைந்துள்ள வீரன் சுந்தரலிங்கனார் முழு உருவ சிலைக்கு மூவேந்தர் மருதம் முன்னேற்ற கழக நிறுவன தலைவர் அன்புராஜ் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து அங்கிருந்து 20 வாகனங்களில் 300க்கும் மேற்பட்டோர் பேரணியாக சென்றனர். ஊத்துக்காடு தேவி ஸ்ரீ எல்லையம்மன் ஆலயத்தில் அம்மனுக்கு ஊஞ்சல் சேவை உற்சவம் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் அருகே ஊத்துக்காடு எனும் ஊரில் அருள்மிகு தேவி ஸ்ரீ எல்லையம்மன் கோவில் அமைந்துள்ளது. பல்வேறு பொதுமக்களுக்கு ஊத்துக்காடு எல்லையம்மன் குலதெய்வமாக விளங்கி வருகிறது. அந்த வகையில் ஆடி மாத அமாவாசையையொட்டி ஊத்துக்காட்டு எல்லையம்மன் கோவிலில் ஊஞ்சல் சேவை உற்சவம் நடைபெற்றது. முன்னதாக உற்சவர் ஊத்துக்காடு அம்மனுக்கு பல்வேறு சிறப்பு பொருட்களால் அபிஷேக ஆராதனை நடைபெற்று
சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். பின்பு கோவில் வெளிப்புறத்தில் சுற்றி வந்து பொதுமக்களுக்கு அருள் பாலித்தார். மேலும் கோவில் வெளிப்புறத்தில் உள்ள மண்டபத்தில் ஊஞ்சல் சேவையில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்து ஊஞ்சல் சேவை உற்சவம் நடைபெற்றது. இதில் உள்ளூர், வெளியூர் என 1000த்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு ஊஞ்சல் சேவை உற்சவத்தை கண்டு களித்து மற்றும் அம்மனுக்கு தேங்காய், கற்பூரம் உடைத்து கற்பூர ஆரத்தி காண்பித்து சுவாமி தரிசனம் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் மேம்பாலம் மேல் பகுதியில் இருசக்கர வாகனம் மீது வேன் மோதிய விபத்தில் பாமக ஒன்றிய செயலாளர் முருகன் பலியானார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த நொளம்பூர் பகுதியை சேர்ந்தவர் முருகன். இவர் பாமக நிறுவனர் ராமதாஸ் அணியை சேர்ந்த ஒலப்பூர் கிழக்கு ஒன்றிய செயலாளராக உள்ளார். பாமக நிறுவனர் ராமதாஸ் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு மானூர் பகுதியில் பேனர் கட்டிவிட்டு புதுவை சாலையிலிருந்து திண்டிவனம் நோக்கி வந்து கொண்டிருந்தார். அப்போது திண்டிவனம் மேம்பாலம் மேல் பகுதியில் வந்து கொண்டிருந்த போது அதிவேகமாக வந்த வேன் ஒன்று இவர் வந்த இருசக்கர வாகனம் மீது நேருக்கு நேர் மோதி விபத்திற்குள்ளானது. இந்த விபத்தில் இருசக்கர வாகனத்தில் வந்த பாமக கிழக்கு ஒன்றிய செயலாளர் முருகன் படுகாயமடைந்த நிலையில் சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி உயிரிழந்தார். இதுகுறித்த தகவல் அறிந்து வந்த திண்டிவனம் காவல்துறையினர் பிரேதத்தை கைப்பற்றி உடற்கூறு ஆய்விற்காக முண்டியம்பாக்கம் அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த விபத்து குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த விபத்தால் திண்டிவனம் புதுவை சாலையில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அச்சரப்பாக்கத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ அங்காளம்மன் ஆலயத்தில் ஆடி மாத அமாவாசையை முன்னிட்டு ஊஞ்சல் உற்சவ விழா நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ அங்காளம்மன் ஆலயத்தில் ஆடி மாத அமாவாசையை முன்னிட்டு ஸ்ரீ அங்காளம்மனுக்கு கோவில் அர்ச்சகர் மணிகண்டன் தலைமையில் சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து இரவு ஸ்ரீ அங்காளம்மன் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு கோவில் வளாகத்தில் ஊஞ்சலில் ஸ்ரீ அங்காளம்மனை அமர வைத்து ஊஞ்சல் உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த ஊஞ்சல் உற்சவ நிகழ்ச்சியில் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் மேற்கொண்டனர். இந்த ஊஞ்சல் உற்சவ விழாவினை PRP மலர் நிலையம் குடும்பத்தினர் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருந்தனர். கோவில்பட்டியில் நடைபெற்ற வட்டார அளவிலான மகளிர் ஹாக்கி போட்டியில் 12ற்கும் மேற்பட்ட பள்ளிகள் பங்கேற்றன. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் வட்டார அளவிலான பள்ளிகளுக்கு இடையேயான மகளிர் ஹாக்கி போட்டி நடைபெற்றது. வஉசி அரசு மேல்நிலைப்பள்ளி மைதானத்தில் நடைபெற்ற போட்டியில் லட்சுமி அம்மாள் மகளிர் மேல்நிலைப்பள்ளி, காமராஜ், செயின்ட் பால்ஸ், CKD, ஜான் போஸ்கோ உள்ளிட்ட பள்ளிகளைச் சேர்ந்த 12 அணிகள் பங்கேற்றன. 14, 17, 19 வயதிற்காக 3 பிரிவுகளாக நடைபெற்ற இப்போட்டியினை திமுக மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணி துணை அமைப்பாளர் பிரியா குருராஜ் துவக்கி வைத்தார். முதலாவதாக நடைபெற்ற போட்டியில் CKD பள்ளி மற்றும் லட்சுமி அம்மாள் பள்ளி அணிகள் மோதின. முன்னதாக பள்ளி மாணவிகளுக்கு விளையாட்டு உபகரணங்கள் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. ஆண்டிப்பட்டி அருகே ராமச்சந்திரபுரம் மூல வைகை ஆற்றங்கரையோரம் அமைந்துள்ள ஸ்ரீ கருப்பசாமி திருக்கோவிலில் 69வது ஆண்டு ஆடி அமாவாசை திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுகா கண்டமனூர் அருகே ராமச்சந்திராபுரத்தில் மூல வைகை ஆற்றங்கரையோரத்தில் அமைந்துள்ள பழமையான ஸ்ரீ கருப்பசாமி கோவிலில் ஆண்டுதோறும் ஆடி அமாவாசை திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படும். அதன்படி 69வது ஆண்டு ஆடி அமாவாசை திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. விழாவையொட்டி மூலவரான கருப்பசாமிக்கு பால், பழம், பன்னீர், விபூதி, தேன், நெய் உள்ளிட்ட 21 வகையான அபிஷேகங்கள் நடைபெற்றது. இதையடுத்து கருப்பசுவாமிக்கு பக்தர்கள் நேர்த்திக்கடனாக வளர்த்து ஒப்படைத்த ஆட்டுக்கிடாய்களை பலியிட்டு அசைவ விருந்து சமைக்கப்பட்டு அவை கருப்பசாமிக்கு படையலாக படைக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. அப்போது பக்தர்கள் மற்றும் கோவில் பூசாரி அருள் வந்து ஆடி அருள்வாக்கு கூறியது பக்தர்களை மெய்சிலிர்க்க வைத்தது. இதையடுத்து பக்தர்கள் அனைவருக்கும் அசைவ விருந்து பிரசாதமாக வழங்கப்பட்டது. இந்த திருவிழாவில் ஆண்டிப்பட்டி, கண்டமனூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை செங்கல்பட்டு நாட்டு நலப்பணி திட்டம், விதையின் சிறகுகள் பொதுநல சங்கம் முன்னெடுத்த மாபெரும் போதை விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் நந்திவரம் கூடுவாஞ்சேரி அரசினர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தமிழ்நாடு அரசு பள்ளி கல்வித்துறை மற்றும் நாட்டு நலப்பணி திட்டம், விதையின் சிறகுகள் பொதுநல சங்கம், நம்ம ஃபேமிலி குரூப் மற்றும் லயன்ஸ் கிளப் புதிய சகாப்தம் இணைந்து ஜூலை 27ஆம் தேதி முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாமின் 10வது ஆண்டு நினைவு தினத்தையொட்டி போதையில்லா சமுதாயம் படைத்திட வேண்டி கூடுவாஞ்சேரி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 500க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் போதையில்லா சமுதாயம் படைப்போம் என்று உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர்.
இதனைத் தொடர்ந்து கூடுவாஞ்சேரி கலால் காவல் துணை ஆய்வாளர் தேவிகா மற்றும் விதையின் சிறகுகள் அமைப்பின் நிறுவன தலைவர் ஜான் ஜோயல் தலைமை ஏற்று பேரணியை துவக்கி வைத்தனர். இதில் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் உள்ளிட்ட ஆசிரியர்கள், ஏராளமான மாணவர்கள் பேரணியில் பங்கு கொண்டு போதைக்கு எதிராக விழிப்புணர்வு கோஷங்களை எழுப்பியபடி பேரணியில் கலந்து கொண்டனர். ஒலக்கூர் ஸ்ரீ முத்தாலம்மன் ஆலய 8வது ஆண்டு தேர் திருவிழாவை முன்னிட்டு கஜலட்சுமி அலங்காரத்தில் கஜ வாகனத்தில் இரவு வீதி உலா நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் ஒலக்கூர் ஸ்ரீ முத்தாலம்மன் ஆலய 8வது ஆண்டு தேர் திருவிழாவை முன்னிட்டு மூலவர் ஸ்ரீ முத்தாலம்மன் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். மேலும் மூலவர் ஸ்ரீ முத்தாலம்மனுக்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட உற்சவர் ஸ்ரீ முத்தாலம்மன் ஸ்ரீ கஜலட்சுமி அலங்காரத்தில் காட்சியளித்தார். மேலும் மகா தீபாராதனை, நட்சத்திர தீபம், கும்ப தீபம், சஸ்திரங்கள் கொண்டு சோடச உபச்சாரம் மற்றும் பஞ்சமுக தீபாராதனை, கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து கஜ வாகனத்தில் கஜலட்சுமியாக காட்சியளித்த ஸ்ரீ முத்தாலம்மனுக்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டு இரவு வீதி உலா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். பெண்ணாடம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் சர்வதேச போதைப் பொருட்கள் ஒழிப்பு விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சி நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பேரூராட்சி சார்பில் சர்வதேச போதைப் பொருட்கள் ஒழிப்பு விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சி பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு பேரூராட்சி செயல் அலுவலர் பாஸ்கரன் மற்றும் பொறுப்பு தலைமை ஆசிரியர் வெங்கடேசன் ஆகியோர் தலைமை தாங்கினர். உதவி தலைமை ஆசிரியைகள் மகேஸ்வரி, காமாட்சி, பேரூராட்சி இளநிலை உதவியாளர் ரமேஷ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். முன்னதாக தமிழ் ஆசிரியர் மணிவண்ணன் அனைவரையும் வரவேற்றார். இதில் போதைப் பொருட்கள் ஒழிப்பு மற்றும் அவற்றினால் ஏற்படும் தீமைகள் குறித்தும் அவற்றை எவ்வாறு தடுப்பது குறித்து மாணவர்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். தொடர்ந்து மாணவர்கள் போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு குறித்து கலை நிகழ்ச்சி, பேச்சு போட்டி, பட்டிமன்றம் மூலம் செய்து காண்பித்தனர். தொடர்ந்து பேரூராட்சி சார்பில் சிறந்த கலை நிகழ்ச்சிகளுக்கான பரிசுகளை வழங்கினர். நிகழ்ச்சியில் பேரூராட்சி துப்புரவு மேற்பார்வையாளர் ராஜ்குமார் உட்பட பேரூராட்சி ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டனர். முடிவில் கணிதவியல் ஆசிரியை காயத்ரி நன்றி கூறினார். போதைப் பொருட்களை தமிழ்நாட்டில் வேரறுக்க அரசுக்கு துணை நிற்பேன். செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற வேளாண் இயந்திரங்கள் மற்றும் கருவிகள் பராமரிப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பங்கேற்ற அமைச்சரை முற்றுகையிட்டு பொதுமக்கள் கோரிக்கை மனு அளித்தனர். செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் வேளாண்மை துறையின் சார்பில் வேளாண் இயந்திரங்கள் மற்றும் கருவிகள் பராமரிப்பு குறித்த விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. இதில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் அன்பரசன் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து பார்வையிட்டார். திருக்கழுகுன்றம் அடுத்த குன்னத்தூர் ஊராட்சியை சேர்ந்த சுமார் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் தங்கள் ஊரில் உள்ள பெரிய ஏரியை பயன்படுத்தி சுமார் 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் 500க்கும் மேற்பட்ட ஏக்கரில் விவசாயம் செய்து வருகின்றனர். இந்த ஏரியில் மண் எடுக்க மாவட்ட நிர்வாகம் அனுமதி அளித்துள்ள நிலையில் நேற்று மாலை முதல் மண் எடுக்கப்பட்டு வருகிறது. தற்பொழுது அந்த ஏரியில் பொதுமக்கள் ஒப்புதல் பெறாமல் மண் எடுக்கப்படுவதாகவும், இதனால் ஏரியில் அதிகப்படியான பள்ளமாகி கால்நடைகள் மேய்ச்சலுக்கும் தண்ணீர் குடிப்பதற்கும் பேராபத்தை ஏற்படுத்தி கால்நடைகளின் வாழ்வாதாரத்தை அழித்துவிடும் எனவும், பெரிய ஏரியில் கீழ்ப்பகுதியில் உள்ள சுமார் 100 ஏக்கர் நிலம் சதுப்பு நிலமாக மாறிவிடும் அபாயம் உள்ளதாகவும் கூறி மண் எடுப்பதை உடனடியாக தடுக்க வேண்டும் என அமைச்சரை முற்றுகையிட்டு கோரிக்கை மனு வழங்கினர். மயிலம் தெற்கு ஒன்றிய திமுக இளைஞரணி சார்பில் பதிலிப்புலியூர் ஊராட்சியில் திமுக அரசின் 4 ஆண்டு சாதனை விளக்க தெருமுனை பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் மயிலம் தெற்கு ஒன்றிய திமுக இளைஞரணி சார்பில் மயிலம் அடுத்த பாதிரிப்புலியூர் ஊராட்சியில் முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் பிறந்தநாள் விழா மற்றும் திமுக அரசின் 4 ஆண்டு சாதனை விளக்க தெருமுனை பிரச்சார கூட்டம் மயிலம் தெற்கு ஒன்றிய கழக செயலாளரும் மாநில தீர்மான குழு உறுப்பினருமான வழக்கறிஞர் சேதுநாதன் தலைமையில் நடைபெற்றது. மாவட்ட பிரதிநிதி சசிகுமார் துவக்க உரையாற்றினார். ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் வெற்றி செல்வன் அனைவரையும் வரவேற்றார். இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் மாசிலாமணி, மாநில தீர்மான குழு உறுப்பினர் செஞ்சி சிவா, மாவட்ட அவைத்தலைவர் டாக்டர் சேகர், மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் ஆனந்த், மாவட்ட துணை செயலாளர் அருணகிரி, மயிலம் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் மணிமாறன், பொதுக்குழு உறுப்பினர் வீடூர் ரவி, முன்னாள் மாவட்ட துணை செயலாளர் வசந்தா, மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் விஜயகுமார், மாவட்ட அமைப்பாளர்கள் அன்சாரி, செந்தில்குமார்,
மாவட்ட விவசாய அணி துணைத் தலைவர் நெடி சுப்பிரமணி, ஒன்றிய திமுக நிர்வாகிகள் சுப்பிரமணி, செல்வகுமார், இந்திரா சுரேஷ், பாலசுந்தரம், ஆறுமுகம், கோபாலகிருஷ்ணன், வீடூர் பிரகாஷ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் அமைச்சரும் விழுப்புரம் வடக்கு மாவட்ட கழக செயலாளருமான சட்டமன்ற உறுப்பினர் செஞ்சி மஸ்தான், தலைமை கழக பேச்சாளர்கள் தூத்துக்குடி சரத் பாலா, ஷா நவாஸ் ஆகியோர் சிறப்புரை ஆற்றினர். இறுதியாக ஒன்றிய இளைஞரணி துணை அமைப்பாளர் பாரி நன்றி கூறினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கடற்கரை பொது சொத்துகள் குறித்து அரசு முறையான கணக்கெடுப்பு நடத்த வலியுறுத்தல். மீனவ அமைப்பினர் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். சுயமரியாதை சுடர் MA சண்முகம் பிறந்த நாள். புதுவை அரசு சார்பில் மரியாதை. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.